ஏசி நீங்க வாங்க முடிவு பண்ணீங்கன்னா ஒரு கரெக்டான கெப்பாசிட்டி ஏசிஸை நீங்க வாங்கிக்கோங்க. கரெக்டா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட நீங்க இன்ஸ்டால் பண்ணி வாங்கிக்கோங்க. தென் உங்களோட ஏசி எப்ப சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஒரு 6 மாசம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 3 மாசத்துக்கு சர்வீஸ் செய்யணுமா இல்ல ஒரு 6 மாசத்துக்கு சர்வீஸ் செய்யணுமான்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அந்த சர்வீஸ் அந்த லைஃப் டைமை நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்க மெயின்டைன் பண்ற டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சென்னை வெதருக்கு 24 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற டெம்பரேச்சர் கரெக்டா நம்ம பாடிக்கு சூட்டபிளான டெம்பரேச்சர். நீங்க 24, 25 நீங்க மெயின்டைன் பண்றது நமக்கும் நல்லது. அதே போல நம்மளோட என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் அது இருக்கும் சார். அது அதிகமா கரண்ட் பில்லும் எடுக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏசி ஆன் பண்ணிட்டு ஒரு போர்வையை போட்டு படுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் பாடி டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க ஏசி ஆன் பண்ணதுக்கு அப்புறமா எந்த டெம்பரேச்சர்ல உங்களுக்கு வேர்க்கவும் இல்லை குளிரவும் இல்லைன்னு ஒரு டெம்பரேச்சர் வரும். இது வந்து பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த டெம்பரேச்சர் எது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாக்க நீங்க அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகாது, கரண்ட் பில்லும் இன்க்ரீஸ் ஆகாது. தென் வந்து நம்ம என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தண்ணி எடுத்துக்கணும் சார். இப்போ ஏசி யூஸ் பண்ணும்போது தண்ணி தாகமே எடுக்காது. நம்ம வந்து கரெக்டா டாக்டர் சொல்ற மாதிரி ஒரு 3 லிருந்து 4 லிட்டர் நம்ம தண்ணி எடுத்துக்கிறது நம்ம பாடியை அந்த டெம்பரேச்சர் சீரா இருக்கிறதுக்கு அது வந்து பயன்படும் சார். எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம வந்து சொட்டிங்லாம் வராதனால தண்ணி தாகம் நம்ம எடுக்காத ஒரு சூழலில் நம்ம இருப்போம். ஏர் சர்க்குலேஷன் வந்து அதிகமா இருக்காது, ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் நம்ம ஏசி ரூம்ல. அது அடிக்கடி நம்ம வந்து ரூம் விட்டு ஒரு வெளில போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு வர்றது, தண்ணி எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கும் சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கோல்ட் ஆகிட்டு உங்க ஏசியை செக் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான ஒரு ரீசன் தான் சார். எதுக்காகனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னாக்கா அதிகமான டெம்பரேச்சர் நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருப்போம். 22, 20 அந்த டெம்பரேச்சர் நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும் சார். ஸோ 24 செட் பண்ணிட்டு ப்ராம்ப்டா ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் சார். அதாவது ஏசி அப்படின்றதுனால நம்ம ஹெல்த் வந்து டைரக்டா அஃபெக்ட் ஆகுறது இல்லை. அந்த ஏசியை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஹெல்த் அஃபெக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த விஷயத்த கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகாம ஏசியை பயன்படுத்த முடியும் சார்.